ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டர் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் போகாமல் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு மண் சட்டியில் கொஞ்சமாக பட்டர் விட்டுட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாமே ஒரு பீஸ் போட்டுட்டு நல்லா பட்டர் இதானதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். 3 பெரிய சைஸ் தக்காளி. நான் வந்துட்டு ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறதுனால இவ்வளோ சேர்த்துருக்கேன். நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு டீஸ்பூன் சால்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பட்டர்லேயே வதக்கிக்கலாம். எண்ணெய் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக பட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பட்டர்லேயே செஞ்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பட்டர்லேயே அந்த வாசனையிலேயே நல்லா மசாலாவும் வதக்கிக்கலாம். தனியாக வந்துட்டு கிரேவிக்கு நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ காரத்துக்கு என்ன தேவையோ, நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு தனியாக ஆற வச்சிரும். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒயிட் சாஸ் மாதிரி வரும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கிரேவியில் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இதை தனியாக ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். இப்போது அரைச்சதும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு அதே மண் சட்டியில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து சிக்கன் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து மண் சட்டியில் போட்டுட்டு நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுரும். நம்ம வந்துட்டு அரைச்சி பேஸ்ட் வதக்கிட்டு சேர்க்கலாம். ஆனால் சிக்கன் வேகாத மாதிரி இருக்கும். பசங்க சாப்பிட்றதுனால நான் சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்ட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் மட்டும் வேக வச்சுட்டேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி விட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சர்க்கரை நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக ஜீனி சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பட்டர் சிக்கன். வீட்டிலையே நம்ம செஞ்சிடலாம். கடைசியாக கசூரி மேத்தி கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம அந்த க்ரீமுக்கு செஞ்சோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவரில் பாலில் மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துட்டு 5-10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா சூப்பரான பட்டர் சிக்கன் வீட்டிலையே ரெடி. கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்திக்கு தான் கிரேவி ரெடி பண்ணேன். பசங்க வந்துட்டு பரோட்டா கேட்டதுனால சப்பாத்திக்கு வச்ச மாவுலேயே கொஞ்சமாக அந்த மாதிரி லேயர் இது மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.